வேணிக்கென்று ஒருத்தன் காலை நீட்டான்னு வைங்களே காபாவுக்கு முன்னால், அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? தக்வா உள்ளம் கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வாரவன் போகிறவன் அந்த ரோட்டில் இருக்கிறவன் ஏற்றுக்குவான், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன். சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசுகிறவன் எல்லாம் மார்க்கம் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் மார்க்கம் தெரியும். கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அது மாத்திரமல்ல, அந்த அடையாள சின்னங்களோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் தக்வாவுடைய அடையாளம் என்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களே, ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கக்கூடியவர்களே, நீயத்து வைத்திருக்கக்கூடியவர்களே, ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்க திரும்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவர்களே, இது போன்ற இடங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம். அவர்களுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். சங்கைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் அத்துணை பேறுகளின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விளக்கியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை குறித்து, அதை கண்ணியப்படுத்துவதை குறித்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது எதனுடைய அடையாளங்கள் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் பாதுகாப்பதற்கு எவைகளையெல்லாம் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டானோ அவைகள் அனைத்துமே அத்தாட்சிகள் என்று பொதுப்படையாக சொல்வோம். காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயம், அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். கியாமத்து வரை அதை பாதுகாக்கும் பொறுப்பை தன்வசம் வைத்துக் கொள்கிறான். அடையாள சின்னம் என்று சொல்வோம். கலாமுல்லாஹ் குர்ஆன், கியாமத்து வரை குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதுவும் அத்தாட்சி. ரசூலுல்லாஹ், நபிமார்கள், ரசூல்மார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்டேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். இது பொதுப்படையான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இந்த அத்தாட்சிகளை எல்லாம் கண்ணியப்படுத்துவது, மகத்துவமாக நினைப்பது ஒரு முஃமினின் மீது கடமை. இதையும் தாண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், அவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது என்பது தக்வாவுடைய உள்ளம் கொண்டவர்களின் அடையாளம் என்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று கட்டளையிடவில்லை. நல்லா கவனிக்கணும். தொழுங்கள் என்று கட்டளையிடுகிறான், நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான், வசதி வாய்ப்பு கிடைத்துவிட்டால் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான். இப்படி பல அம்சங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கட்டளையாக சொல்லிவிட்டு இந்த தக்வானுடைய அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறான், ஒமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அப்படி கண்ணியப்படுத்துவதனுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவதை குறித்து சொல்லுகிறான். இப்போ நாம் ஒரு விஷயத்தை யோசிப்போம். சில வசனங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலிக் என்று ஆரம்பிக்கிறான். தாலிக் என்று சொன்னால் பொதுவாக மதரசாவில் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், தர்கீபு சொல்லுவாங்க, முபுத்ததா ஆரம்பம். தமிழிலே நாம் சொல்லுவோமே அதுவாகிறது என்று சொல்லுவோம். ஆனால்
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அதுவாகிறது, எப்படிப்பட்டது தெரியுமா, அதுவாகிறது இதுவாகிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட சில ஆயத்துக்களை தாலிக் என்று ஆரம்பிக்கின்றான் என்றால், குர்ஆனுடைய கலையில் தேர்ச்சி பெற்ற முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் அந்த தாலிக்கு விளக்கம் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தாலிக் வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் தாலிக் வமை யுஅல்லிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஇன்னஹு வமை யுஅல்லிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி என்று தாலிக்கை முற்படுத்தி சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் தாலிக்கை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் 3 விஷயத்தை அந்த இடத்திலே ரப்பு சொல்ல வருகிறான். என்ன 3 விஷயம்? ஒன்றாவது அத்தஅலீமு வர்ரிஃபா, ரெண்டாவது அத்தன்பீஹு வல் யக்லா, மூன்றாவது அல் கஸஸு வல் இபரா. அப்படி என்ன அந்த 3 விஷயம்? அந்த தாலிக் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், முதலாவது சொல்லப்படக்கூடிய விஷயம் அத்தஅலீமு வர்ரிஃபா, ஒன்றாவது கண்ணியத்தை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது. தாலிக் அதுவாகிறது என்ன தெரியுமா விஷயம்? பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா முதல் சூரா ஓதுறோம். 2வது சூரா சூரத்துல் பக்ரா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? அலிஃப் லாம் மீம் என்று சொன்ன ரப்பு தாலிகல் கிதாபு என்று ஆரம்பிக்கிறான். முதலில் எப்படி ஆரம்பிக்கிறான்? தாலிக் என்று ஆரம்பிக்கிறான். சரியா சொல்றதாக இருந்தால் நம்ம பாஷையில் இந்த குர்ஆன் இருக்கு, எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா என்று தானே சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் தாலிக், அந்த குர்ஆன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தாலிக் என்று சொல்வதனுடைய விளக்கத்தை விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க. முதலாவது 3 விஷயத்துக்காக அல்லாஹ் தாலிக்கை சொல்லுகிறான். ஒன்று அத்தஅலீம் வர்ரிஃபா, சொல்லப்படக்கூடிய விஷயம் கண்ணியமான விஷயம், உயர்ந்த விஷயம், மகத்துவமான விஷயம், அதை குறிப்பதற்காக அல்லாஹ் தாலிக் என்று சொல்வான். 2வது அத்தன்பீஹு வல் யக்லா, தன்பீஹ் என்று சொன்னால் உஷாரா கேட்டுக்குங்க, கவனமாக கேட்டுக்குங்க. யக்லான்னு சொன்னால் ஏய் கண்ணை முழிச்சிருந்து பாருப்பா, ஜும்மா பயம் நடந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்காதப்பா என்று சொல்லுவோம்ல, கவனமாக இருங்க, நல்லா கேளுங்க, நுணுக்கமாக கேளுங்க என்று சொல்லுவோமா இல்லையா? அதுபோன்று அத்தன்பி என்று சொன்னாலும் ஒல் யக்லத் என்று சொன்னாலும் கவனமாக கேட்கணும். நான் சொல்கிற விஷயத்தை கவனமாக கேளுங்கள் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலிக் என்று பயன்படுத்துகிறான். 3வது அல் கஸஸு வல் இபரா. அந்த தாலிக் என்று சொல்வதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளினுடைய கஸஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்டரி. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் காபாண்டா தெரியும், கிப்லா அவ்வளோதான். மக்காண்டா தெரியும் மக்கா, மதீனாண்டா தெரியும் மதீனா, ஹஜருல் அஸ்வத் ஆமா தெரியும், மக்காம் இப்ராஹிம் தெரியும். ஹிஸ்டரி கஸஸ் என்கின்ற அந்த வரலாறை தெரிவது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தக்வாவுடைய அடையாளம் என்று சொல்லுகிறான். அல் கஸஸு வல் இப்ரா, அதிலே படிப்பினை. தாலிக் என்று சும்மா ரப்பு சொல்லல, தாலிக வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளை கண்ணியப்படுத்துவது ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா இருப்பதனுடைய அடையாளம் என்கிறான். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். சங்கையானவர்களே, இந்த விஷயம், இந்த ஆயத்து ஆழமாக சில விஷயங்களை சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளை கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம் என்று சொன்னால், அந்த அட்டாட்சியோடு சம்பந்தப்பட்டவர்களும் அந்த அத்தாட்சியோடு சம்பந்தப்பட்ட வரலாறும் அந்த அத்தாட்சியோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் இவை அனைத்தையும் கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம் என்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அதனால தான் அல்லாஹ் தாலிக் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். செங்கையானவர்களே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நிறையா. இப்போ நம்ம பொருத்தமாக இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அதனால் நம்ம அது சம்பந்தமாகவே பார்ப்போமே. ஆனால் காபாவை எடுத்துக்கொள்வோமே, சுபஹான் அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் எல்லா நபிமார்களும் பராமரித்து பாதுகாத்து வந்த காபா. இந்த காபா வெறும் கிப்லாவாக மாத்திரம் நாம் பார்க்கிறோம். காபாண்ட என்ன நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய இல்லை வேற கிப்லா, அவ்வளோதான் நமக்கு தெரியும்.
சங்கையானவர்களே, காபாவுடைய கண்ணியம் எத்தகையது என்று சொன்னால், நாம மக்காவுக்கு போய் மட்டும்தான் அந்த காபாவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்றால், உண்மையான உள்ளத்தில் ஈமான் இல்லாதவர்கள் மக்காவுக்கு போன அந்த காபாவை பார்த்தா மட்டும்தான் கண்ணியம் இல்லை. உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நம்ம கட்டுறோமே டாய்லெட், கழிவறை, இந்த கழிவறையை நீ சரியாக அமைப்பதிலேயே காபாவுடைய கண்ணியத்தை நாம் காட்ட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கழிவறை நம்ம வீட்டுக்குள்ள எத்தனையோ கிலோமீட்டர்ஸ், எத்தனையோ மைல் தூரத்தில் இருக்கிற காபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலா ஃபலா தஸ்தக்பிலூஹா வலா தஸ்தத்பிரூஹா. நீங்கள் டாய்லெட்டில் உட்கார்றீங்க, கழிவறையில் உட்கார்றீங்களா, அப்படி உட்காரக்கூடிய நேரத்தில் நீங்கள் காபாவை முன்னோக்கியும் உட்கார வேண்டாம். புகாரியில் முஸ்லிமில் சஹீஹான ஹதீஸு. இன்னைக்கு நிறைய பேர் காபாவுக்கு நேராக காலை நீட்டுறதுக்கு என்ன நீட்டக்கூடாதா, ஹதீஸ் இருக்குதா, நீட்டான பாவமா என்று கேட்கக்கூடியவர்கள். நாம உணர்வோம், காபாவுக்கு நீ கண்ணியம் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் சொன்னானே, ஓமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளம் என்று சொன்னானே. நீ கண்ணியம் இல்லாமல் காலை நீட்டுறியா, உன்னிடத்தில் இறையச்சம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. சங்கையானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன் வீட்டுக்குள்ள நீ டாய்லெட்டை கட்டுவதாக இருந்தாலும் சரி, கழிவறையில் உட்காருவதாக இருந்தாலும் சரி, உன் தேவையை நிறைவேற்றுறதுக்கு தான் நீ உட்கார்ற. எதுக்கு உட்காரணும்? நாம உட்கார்ந்தா நமக்கு தான் ராகத்து, நாம உட்கார்ந்தா நம் கழிவுகளை நம்ம தான் போக்க போறோம். எப்படி உட்கார்ந்துட்டு போலாமே, உன் வீட்டுக்குள்ள தானே உட்கார்ற. சில பேர் சொல்லுவாங்க, மை கார் மை பெட்ரோல், என்ற இஷ்டத்துக்கு நம்ம போகலாம். இல்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று வந்து விட்டால் மை கார் மை பெட்ரோல் கிடையாது. அல்லாஹ்வுடைய கண்ணியம், அத்தாட்சியை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை. நீங்க உட்கார்றீங்களா, காபாவை முன்னோக்கவும் கூடாது, காபாவை பின்னோக்கவும் கூடாது. இதுவே ஒரு போதுமா இல்லையா காபாவுடைய கண்ணியத்தை காட்டுவதற்கு? இதுவே இந்த ஒரு அத்தாட்சியே போதுமா இல்லையா? காபாவை தரக்குறைவாக நினைத்தால், சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, காபாவை தரக்குறைவாக நினைத்தவனுக்கு உடம்பிலே புழுக்களின் மூலமாக அல்லாஹ் சோதனையை கொடுப்பானாம். ஒரு மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், மன்னனுடைய பெயர் ஞாபகத்தில் இல்லை, இடையில் ஞாபகம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். காபா எப்படி இருந்தது தெரியுமா? வெறும் கட்டிடமாகத்தான், போர்வை போற்றப்படவில்லை. இப்போ நம்ம போர்வை போத்திருக்குல்ல, அந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 500 வருஷத்திற்கு முன்னால் போர்வை இல்லை, வெறும் கல்லு தான் இருந்துச்சு, சுத்தி கட்டி இருந்துச்சு. அப்போ ஒரு மன்னர் வந்து பார்த்தார், என்ன எல்லாரும் பேச இதை சுற்றிட்டு இருக்கிறாங்க, இதை விட பெரிய கட்டிடத்தை நான் என் இடத்துல கட்டுவேன், எனக்கு நிறைய படைப்பட்டாளங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இதை விட பெரிய பட்டாளத்தை நான் அந்த கட்டின கட்டிடத்தில் சுத்த வைப்பேன். என்ன உரியாந்தோட நிப்பாட்டி வச்சிருக்கு, ஒரு போர்வை பொத்தியும் இல்லை, என்ன பார்க்கறது வெறும் கல்லுக்கெல்லாம் இருக்கு, இதை போய் சுத்திட்டு இருக்கிறாங்களே என்று நினைக்கிறார் அல்லது சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். திடீரென அவருக்கு உடம்புல புழுக்கள் எல்லாம் வெளியில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மருத்துவர்களிடத்திலும் போய் மருந்து பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. மன்னரே, ராஜாவே, எல்லா ஆற்றல், எல்லா மருந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, ஒரு மருந்துக்கும் ஆன்சர் இல்லை. ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய கனெக்ஷனை கட் பண்ணுகிறார். அல்லாஹ் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்ன அத்தாட்சியை அவமரியாதை செய்கிறார். வேணிக்கென்று ஒருத்தன் காலை நீட்டான்னு வைங்களே காபாவுக்கு முன்னால, அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? தக்வா உள்ளம் கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வாரவன் போறவன், அந்த ரோட்டில் இருக்கிறவன் ஏற்றுக்குவான், பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன். இன்னைக்கு சோசியல் மீடியாவில், இந்த சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசுகிறவன் எல்லாம் மார்க்கம் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் மார்க்கம் தெரியும். கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன், சிலம்பாட்டம் தெரிஞ்சவன் மாதிரி எல்லாரும் பேசுகிறான் மார்க்கத்தை. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்குள் போனால் வேறு தலைப்புக்கு போயிடும். சங்கையானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காபா கண்ணியத்துக்குரியது, அவமரியாதை செய்யக்கூடாது. அவர் நினைக்கிறார், என்ன இப்படியெல்லாம் இருக்குது, புழு எல்லாம் வருது மேலே, எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, மெஞ்ஞான மருத்துவம் என்று ஒன்று இருக்கா இல்லையா? அந்த மருத்துவத்தில் போய் கேட்டாங்க, என் உடம்புலாம் புழு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கல. அவர் கேட்டார், எப்போல இருந்து? நான் இப்படி போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் காபாவை தப்பாக பேசினீங்களோ? ஏனென்றால் மெஞ்ஞான மருத்துவம் அதைத்தான் சொல்லுகிறது.
நான் இப்படி நினச்சேன். அதான் உங்களுக்கு முதல்ல நீங்கள் காபாவை கண்ணியமாக நினைத்து கொள்ளுங்கள். காபாவை வரலாறை பாருங்க. காபாவுக்கு எப்பொழுது பொன்னாடை போற்றப்பட்டது வரலாறு படித்தாலே அந்த வரலாறு படிப்பதும் தக்வாவுடைய அடையாளம். அதனால தானே ذلك என்ன சொன்னனே, அல் கஸஸ் வல் இபரா, வரலாறும் படிப்பினையும் பெறுவது தக்வாவுடைய அடையாளம். அவர் பார்த்தார், முடிவெடுத்தார், எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, முடிவெடுத்தார், எனக்கு சுகம் கிடைத்து விட்டால் அந்த காபாவுக்கு நான் பொன்னாடை போற்றுவேன். சுகம் கிடைச்சிச்சு. அவர் தான், அந்த மன்னர் தான் முதல்ல காபாவுக்கு பொன்னாடை போத்துகிறார். செங்கையானவர்களே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அந்த அத்தாட்சியை பார்த்துட்டு இருந்தாலே நன்மை கிடைக்குதுங்க. சரி, கௌபாவுக்கு பக்கத்தில் இருக்கே ஹஜ்ருல் அஸ்வத், சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தினுடைய கல்லுங்க அது. யாக்கூத்தும் மின் யாக்கூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மாணிக்கத்தில் ஒன்று. எங்களுடைய பாவங்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடியது. நீ தூரத்தில் இருந்து கையை காட்டினாலும் போதும் உன் பாவங்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை தொட்டு அல்லது முத்தமிட்டு அல்லது எங்களுடைய நெத்தியெல்லாம் வச்சோம்னு சொன்னால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் உறிஞ்செடுக்குது. நாளை மறுமையில் லிசானம் வஷஃபதைன், அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நாக்கையும் 2 உதட்டையும் கொடுக்கிறான். ஷஃபாஅத்து செய்கிறது நமக்காக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சாதாரண கல்லு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஒரு கல்லு, வெறும் கல்லு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடாவிட்டால் நானும் முத்தமிட மாட்டேன். அவங்க முத்தமிட்டதனால தான் நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அப்படி சொல்ல வேணாம், இந்த கல் அப்படி கல் இல்லை, இது சொர்க்கத்து கல், எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் உறிஞ்செடுக்குது, நாளை மறுமையில் எங்களுக்கு ஷஃபாத்து செய்யுது. வெள்ளையா வந்த கல் இன்னைக்கு கருப்பா இருக்குன்னா இந்த பாவிகள் எல்லாருடைய பாவங்களையும் அந்த கல் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது, நமக்காக ஷஃபாத்து செய்ய இருக்கிறது என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? விதண்டாவாதம் செய்யலை. நாம் சொல்லுவோம், என்ன கல்லு தானே, நீங்கள் என்ன பெருசாக பேசுகிறீங்க, கல்லுதான், ஆனால் பார்க்கும் பார்வை வித்தியாசம். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி மட்டும் இல்லை என்றால் ரலியல்லாஹு அன்ஹு நான் அழிந்து போயிருப்பேன் என்கிறார்கள். அந்த கட்டத்தில் சொன்னார்கள் சங்கையானவர்களை. அதுதான் தக்வாவுடைய அடையாளம். ருக்குனே யமானி, சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் வேண்டிய துஆக்கள் கேளுங்க, ஆனால் ருக்குனே யமானி வந்தா கேட்குற துஆ அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் என்று படர்க்கையாக கேட்காமல், காய்பாக கேட்காம ஹுசூசியத்தா கேளுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ருக்குனே யமானி வந்த இந்த துஆவை கேளு. ஏன்? அந்த இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அடையாள சின்னம். துஆ உடனே கபூலாகும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவை நலவு என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ நாம் அங்கே போய் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு வியாபாரத்தை தா, எனக்கு வீடு கட்டத்தா, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கிறது வசதியை தா, எனக்கு குழந்தையத்தா, எல்லாம் தா. சங்கையானவர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்கின்ற இந்த நலவுக்குள் எல்லாமே அடங்கிவிடும். உனக்கு எதுவெல்லாம் நலவென்று இருக்கிறதோ அவைகள் எல்லாத்தையும் ரப்பனா ஆத்தினாவுக்குள்ள கேளு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபா மருவா இன்னும் நிறையா ஒன்னையா சொல்லிட்டு டைம் இல்லை சங்கையானவர்களே. சஃபா மருவாவுக்கு போவோமே. அல்லாஹ் சொல்றான், இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்கிறான். ஏன் நான் இந்த சஃபா மர்வாவை எடுத்தேன்னா, மற்ற அட்டாட்சிகள் எல்லாம் சொர்க்கத்திலிருந்து வந்த கல், மகாம் இப்ராஹிம் இருக்குது, சொர்க்கத்திலிருந்து வந்த கல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதம் பதிஞ்ச கல், எல்லாம் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி என்றெல்லாம் சொல்லிட்டு நம்ம தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சஃபா மர்வாவை அல்லாஹ் அட்டாட்சியாக ஆக்கியிருக்கிறான் என்றால் எப்படி சங்கையானவர்களே? எந்த நபி ஓடினாங்க? எந்த நபியின் மூலமாக ஹஜ்ஜு சஃபா மர்வா ஓடுவதற்கு கடமையாக்கப்பட்டது? எந்த நபி ஓடினாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்களா சஃபா மர்வால? ஓட வேண்டும் என்கின்ற கட்டளை சய்யிதுனா ஹாஜர் நாயகி ரதியல்லாஹு அன்ஹா.
தண்ணீருக்காக தாகத்திற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடினதை கடமையாக்குகிறான். கடமையாக்கியது மட்டுமல்ல, அந்த இடம் என்னுடைய அத்தாட்சி என்கிறான் நபிகள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தான் அந்த தாலிக், நான் ஏற்கனவே சொன்னேனே தாலிக், அந்த தாலிக்கில் அல் கசசு வல் இப்ரா, அந்த கசஸ் என்கின்ற வரலாறுக்கும் அல் இப்ரா என்கின்ற படிப்பினை பெறுவதும் தக்வானுடைய அடையாளம். என்ன? ஹாஜர் நாயகி ஓடினாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் ஹாஜர் நாயகி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியமாக நினைப்பதும் தக்வாவுடைய அடையாளம். ஆம்பளையும் ஓடணும், பொம்பளையும் ஓடணும். சும்மா நினச்ச மாதிரி இங்கேருந்து மெரத்தன் ஓடுற மாதிரி ஓடையலாம், நீங்கள் சும்மா ஓடுற மாதிரி ரேஸ் ஓடுற மாதிரி ஓடையலாம். அந்த இடத்தில் ஹாஜர் நாயகி சில இடங்களில் எப்படி ஓடினார்களோ அப்படி தான் ஓடணும். ஓண்ட உனக்கு நல்ல பலம் இருக்குது, எனக்கு நல்ல பலன் இருக்குது, நான் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன், மெரத்தன் ஓடி இருக்கிறேன், எத்தனையோ கிலோமீட்டர், ஓன் தகுதியையோ ஓ ஆணவத்தையோ ஓன் விளையாட்டை காட்ட போகிற இடம் இல்லாது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதுதான் தக்வாவுடைய அடையாளம். நீங்கள் வளமையாக ஓடுறீங்களா? ஓடுங்க. எந்த இடத்தில் ஹாஜர் நாயகி குதிச்சுட்டு ஓடினாங்களோ அந்த இடத்தில் ஆண்கள் குதிச்சு குதிச்சு ஓட வேண்டும். இதுவும் அத்தாட்சி. சங்கையானவர்களே, அடுத்ததுக்கு போவோமே, ஹிரா குகை, ஜபலு நூர் என்று சொல்லுவோமே. அந்த ஹிராக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மலை சாமானியமான மலை அல்ல, ஜபலு நூர் என்ற பெயர். அதில் நடந்த ஒரு வரலாறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இக்ரா என்று சொன்னாங்க. நமக்கு தான் வரலாறு தெரியுமே, இன்றைக்கி ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ஆனால் விளங்கும் விதத்தில் நாம் விளங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இக்ரா என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லவில்லை. சில பேர் இன்னைக்கு வியாக்கியானம் சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத தெரியாது. இக்ரா என்ற சொன்ன வார்த்தையை மீண்டும் மா அன பிகாரின் என்று சொல்ல தெரிஞ்ச நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற வார்த்தையை மீண்டும் இக்ரா என்று சொல்ல தெரியாதா என்ன? என்ன சொல்கிறார்கள்? மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவனாக இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சங்கையானவர்களே? இக்ரா என்ற வார்த்தையில் அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை. என் ஹபீபினுடைய பெயர் இல்லாமல் நான் எப்படி ஓதுவது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்கள் ரப்புனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அப்பந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள் என்கின்ற உன்னதமான தகவலை காட்டித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஜபல் நூர், ஹிரா குகை. கதீஜா நாயகிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பின மலை, அந்த மலை. கதீஜா நாயகி சுமார் இப்போ எல்லா வசதியும் இருக்குது, ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. கம்பி வச்சுருக்கிறாங்க, படிக்கட்டி இருக்கிறாங்க, எல்லா வசதியும் இருந்தும் கூட ஏறுறதுக்கு ஒரு 2-2.5 மணித்தியாலம் ஆகுது ஏறுறதுக்கு. இன்றைக்கி நாம் கீழே இருந்து என்ன செய்கிறோம்? அதுதான் ஹிரா குகை, அதுதான் சவுர் குகை என்ன ஈஸியாக பார்த்துட்டு வர்றோம். நன்மைத்தான். ஆனால் உண்மையான யதார்த்த தக்குவா என்ன தெரியுமா? நாம் பார்க்காம வர்றோமே என்ற வருத்தம் வந்தாலே போதும் உன்னுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்குன்னு அர்த்தம். கதீஜா நாயகி சாப்பாடு கொண்டு போனாங்க. 45-50 வயசுலலாம் சாப்பாடு மேலே கொண்டு போனாங்க. எப்படி போனாங்க? சுபஹானல்லாஹ். அது அவர்களுடைய ஈமானுடைய வலு, ஈமானுடைய சக்தி. போனாங்க, வந்தாங்க. திடீரென்று போகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கதீஜா நாயகி வர்றாங்க, அல்லாஹ் சலாம் சொன்னான் நாயகமே. அல்லாஹ்வுடைய சலாத்தை பெற்ற 2 பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், 2வது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சலாத்தை பெற்ற இடம் ஜபல் நூர், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, போய் பார்க்க முடியலையே என்ற வருத்தம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, எனக்கு பார்க்க கிடைச்சிச்சே என்கின்ற சந்தோஷம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, தக்வாவுடைய அடையாளம். சங்கையானவர்களே, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மா உசம்சம், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்னும் நிறைய. பத்ர் யுத்தம் நடந்த இடம்,
உஹுது யுத்தம் நடந்த இடம், உஹுது மலை, கந்தக்கு, ஹுனைனு, தபூக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். தாய்ஃபு சொல்லிக்கொண்டே போகலாம். சுபஹானல்லாஹ், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது மாத்திரமல்ல, அந்த அடையாள சின்னங்களோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் தக்வாவுடைய அடையாளம் என்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள். சங்கையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கக்கூடியவர்களே, நீயத்து வைத்திருக்கக்கூடியவர்களே, ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்க திரும்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவர்களே, இது போன்ற இடங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம். அவர்களுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. அதே நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மன்னரையிலே கபராளியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உம்ரானுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. காபாவை பலமுறை தவாப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரவுலா ஷரீஃபை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடையாள சின்னங்கள் என்று எவைகளை எல்லாம் நீ எங்களுக்கு காட்டி தந்தாயோ அவைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய மேன்மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களை விட்டும் நீ எங்களை பாதுகாத்திரு ரப்பே. யா அல்லாஹ், இதற்கு முன்னால் தெரியாதவர்களாக நடந்து விட்டோம். இதற்கு பின்னால் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யாரெல்லாம் கண்ணியப்படுத்தி உன்னிடத்திலே ஜெயம் பெற்றார்களோ அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய துஆக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் உன்னுடைய அடையாள சின்னங்களுடைய பரக்கத்தை கொண்டும் அந்த அடையாள சின்னங்களோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் எங்கள் அனைவர்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் அனைவர்களுடைய ரூஹையும் நீ கைப்பற்றுவாயாக. அதற்கு முன்னால் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா